ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்சியின் வேளையில் என் வாழ்க்கையில் இருந்த மாறாவை கர்த்தர் மாற்றினதை நினச்சி தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் சர்ச்சில் சமீபத்தில் சைனீஸ் நியூ இயருக்கு வந்து 2 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. அப்போ எங்கள் சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்தது. அப்போது ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போகிறதுக்கு தேவன் வந்து கிருபை கொடுத்தார். அப்போது ஃபுல் டே ஃபாஸ்டிங்கு. அந்த 2 நேரம் உபவாசம் இருந்தது வந்து இருந்த மாதிரியே தெரியல. ஏன்னா ஃபுல் டே கர்த்தரை துதித்து ஜெபத்திலேயே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பெரிய நிறைவை கொடுத்தது. அப்போது ஜெபிக்கும்போது பாஸ்டர் வந்து நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க சொன்னார். அப்போது உங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு பாஸ்டர் சொல்லும்போது நான் எனக்காக கர்த்தர்கிட்ட வந்து ஜெபித்தேன். அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் வந்து என்னுடைய கடந்த காலத்தில் எனக்கு வந்து நினைவுபடுத்தினார். எப்படி வந்து சிங்கப்பூருக்குள்ளே வந்தோம், சிங்கப்பூருக்கு வரும்போது நான் எப்படிப்பட்ட ஒருத்தியாக வந்தேன், இன்றைக்கி நான் எப்படி மாறி இருக்கேன் அப்படிங்கிறத வந்து கர்த்தர் எனக்கு காட்டினார். எவ்வளோ ஆசீர்வாதங்கள். பொதுவாகவே சிங்கப்பூர் தேசத்துக்கு யார் வந்தாலும் அவங்க வர்றது எதுக்காக இருக்குன்னா உலக ஆசீர்வாதங்களுக்காக தான் வருவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மணி ரேட் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இப்போ வந்து 62 ருபீஸ். எவ்வளோ? $1 62 ருபீஸ். அப்போ 1000 ரூபா வந்து நீங்கள் சம்பாதிச்சா கூட இந்தியன் மணிக்கு நல்ல ஒரு ரேட்டு கிடைக்கும். $1000 இப்படி வந்து நிறைய காரியங்களுக்காக சிங்கப்பூர் தேசத்துக்கு வேலைக்கு வருவாங்க. அப்படி வந்து வேலைக்கு வந்த எத்தனையோ பேரை கர்த்தர் தொட்டு அவங்கள வந்து தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அப்போ நாங்கள் சிங்கப்பூருக்கு வரும்போது ஆஃபீஸ்லேருந்து எங்களை அனுப்பிச்சாலும் நாங்களும் உலக ஆசீர்வாதத்துக்காக தான் சிங்கப்பூருக்கு வந்தோம். ஆனால் வரும்போதே கர்த்தர் வந்து எனக்கு உணர்த்தினது, நம்மளை வந்து சும்மா வந்து உலக ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தர் நடத்தலைன்னு. அவர் சொன்னது போலவே உலக ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேன்மையான ஆத்தும சந்தோஷத்தை வந்து தேவன் நிறைவாக கொடுத்தார். இப்போ வந்து நான் ஒரு புதிய மனுஷியாக மாறியிருக்கேன். இன்னும் என்கிட்ட மாறுறதுக்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் நான் சிங்கப்பூருக்குள்ளே வரும்போது எப்படிப்பட்ட ஒரு பிரேமாவாக இருந்தேனோ இப்போ நான் அப்படிப்பட்ட ஒருத்தியாக இல்லை. எனக்குள்ள ஆவிக்குரிய ரீதியில், என்னுடைய குணநலத்தில், சிந்தனையில், கர்த்தரோடு நெருங்கின நெருக்கத்தில், அறிவுனா ஆவிக்குரிய அறிவில், ஒரு பிரச்சனையை அணுகிற ஒரு காரியத்தில், பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில், குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டிய காரியத்தில்னு அநேக காரியங்களில் கர்த்தர் மோல்டு பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, தேவன் எனக்கு கொடுத்த திருச்சபையை எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளே வந்து அதை வந்து நேசித்து வந்து திருச்சபைக்காக ஜெபிக்கணும், ஊழியரை தகப்பனை போல நேசிக்கணும், கூட நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சொந்த சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ளுகிற காரியம்னு நிறைய காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்து அவ்வளவு நிறைவாக நடத்தினதை அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நினைவு கூர்ந்து கர்த்தர் கண்ணீரோடு நன்றி சொல்லி ஜெபிக்க வைத்தார். உங்களையும் நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஏங்கி அழுவோம், கண்ணில் இருந்து அவ்வளவு தாரையாக கண்ணீர் கொட்டும். ஆனால் இருதயத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, ஒரு சமாதானம் இருக்கும். அதை தான் வந்து நான் அன்றைக்கி வந்து பெற்றுக்கொண்டேன். எத்தனையோ நாள் கஷ்டத்தை நினச்சி, ஒரு வருத்தத்தை நினச்சி, இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சி அழுத நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் சந்தோஷத்தின் கண்ணீரை, அதாவது மன மகிழ்ச்சியின் நீரூற்றை வந்து கண்களில் வழிய பண்ணி ஆத்மாவை நிறைவாக்கினார் இல்லையா? அதை நினச்சி நான் ரொம்ப கர்த்தருக்கு நன்றி செலுத்துனேன். கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நன்றியின் ஜெபம். ஏன்னா எத்தனை பேரோ கர்த்தர்கிட்ட தேவைக்காக வராங்க. ஆனால் அதில் பாதி பேர் தான் நன்றி செலுத்துகிறதுக்காக திரும்ப கர்த்தருக்கு வராங்க. அதுலேயும் பாதி பேர் தான் நினைவு கூர்ந்து அனுதினமும் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த நன்றி செலுத்துகிறத கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஏன்னா கர்த்தர் அவ்வளவு நன்மைகள் நம்ம லைஃப்பில் பண்ணியிருக்கிறார். இப்போ லைஃப்பில் கடந்து போகிற பாதையில் இருக்கிற எல்லா அப்டக்கிள்ஸையும் வந்து முந்தைய அளவுக்கு பயத்தை தேவன் எனக்கு கொடுக்காம எல்லாத்தையும் அவர் பாதத்தில் வச்சுட்டு அவர் தருகிற தைரியத்தில் நிமிர்ந்து நிற்க தேவன் வந்து பலன் கொடுத்துருக்கிறார். என்னுடைய தைரியம் இல்லை, இந்த வேதத்தை வந்து தியானிக்கிற அந்த ஒரு கிருபையை மட்டும் நான் வந்து சொல்லலை. எல்லா காரியத்திலும் கர்த்தர் தைரியம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கும் வந்து நிற்க வந்து தேவன் வந்து பலன் கொடுத்துருக்கிறார். இந்த யூடியூப் சேனல் கூட நான் எதுக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னா,
எனக்கு 4 பேருக்கு போய் சொல்லுகிற அளவுக்கு தைரியம் இல்ல. அப்படின்னு தான் இந்த யூடியூப் சேனலே வந்து எப்படியாவது தேவ செய்திய பிரசங்கிக்கணும்னு. ஆனா இதை தேவன் மற்றவர்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ஆசீர்வாதமாக தேவன் பயன்படுத்துகிறார். யாராவது வந்து என்கிட்ட உங்க செய்தி நல்லா இருந்தது, நான் உங்கள பார்த்தேன், உங்களுடைய தியானம் ரொம்ப நல்லா இருக்குங்கும்போது நான் கர்த்தருக்கு தான் நன்றி செலுத்துவேன். 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் சர்ச்சுக்கு ஒரு பெரிய ஊழியர் வந்திருந்தாங்க. அவங்க அந்த ஊழியக்கார அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் யூடியூப்பில் ஊழியம் போடுவீங்க தானே, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. அவங்கள்ட்ட அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றேன். சாப்பிட எனக்கு வந்து ஏங்கி அழுகையாக வருது. என் கண்ணிலேருந்து தண்ணீராக வருது. கர்த்தாவே, நான் வந்து ஒன்றுமில்லாதவள். ஆண்டவரே, என்ன வந்து இப்படி ஒரு மனமகிழ்ச்சி எனக்கு கொடுத்தீரே, என்னாலேயும் வந்து சிறு பிரயோஜனமாக உமக்கு இருக்க முடியுதே. அது மட்டும் இல்லை, மற்றவங்க வந்து அதாவது ஒரு ஊழியர் என்கிட்ட வந்து அதை சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. இப்படிப்பட்ட சந்தோஷத்தெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறீருன்னு அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். நம்ம லைஃப்பில் எல்லா கண்ணீரும் கஷ்டத்தின் கண்ணீர் இல்லை. எல்லா போராட்டமுமே நம்மளை வந்து நிந்திக்கிற போராட்டம் இல்லை. எல்லா சூழ்நிலையுமே நமக்கு வந்து எல்லாமே ஜெயம் கிடைக்கிற ஒரு காரியம் இல்லை. என்ன காரியமாக இருந்தாலும், வாழ்வோ தாழ்வோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, நிறைவோ, எல்லாவாக இருந்தாலும் நம்ம கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் கர்த்தர் வந்து இந்த ஊழிய பாதையில் எனக்கு கற்றுக் கொடுத்தது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் கர்த்தரை ஒரு தடவை ருசிச்சிருந்தாலும் அந்த சுவையை மறந்துடாதீங்க. அந்த சுவையை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் மறக்கவே முடியாத அளவுக்கு அநேக சுவைகளை தேவன் நம்ம லைஃப்பில் வந்து ஏற்படுத்துவார். நன்றி அறிதலின் ஜெபம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானது. ஒருத்தர் மட்டும் நன்றி உள்ள ஒரு மகனாகவோ மகளாகவோ இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க கர்த்தரை விட்டு எந்த சூழ்நிலையும் தூரம் போக மாட்டாங்க. நீங்களும் தூரம் போக மாட்டீங்க தானே? காட் பிளஸ் யூ.